நான் தேவனை முகமுகமாக கண்டேன். அல்லேலூயா. ஜெபமணி முடிச்சிட்டாரு யாக்கோபு. அவர் அண்ணன் கூட சண்டைக்கு தப்பிச்சு போனவர் எப்படியோ வாழ்க்கை போயிடுச்சு. இங்கே அங்கேயுமா போய் 20 வருஷம் ஓடி போச்சு. இப்போ அண்ணன் வாராருங்கிற செய்தி என்ன செஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. அண்ணன் வாரானா அப்படின்னு சொன்ன உடனே ஐயாவால் சும்மா இருக்க முடியல, என்னை கொண்டு விடுவானே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அங்கேருந்து ஒரு செய்தி வருது, அண்ணனை சந்தித்தோம், அவர் ஒத்தக்கட்டையாக வரல, 400 பேரோட வரேண்ணா தீர்ந்தேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, 400 பேரோடு வாரோன்னு சொன்ன உடனே யாக்கோபு எடுத்துக்கிட்ட ஆயுதம் ப்ரேயர். அல்லேலூயா. நீண்ட ஜெபம் எடுத்துக்கிட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன், தேவனை முகமுகமாய் கண்டேன். அப்போ ஜெபித்த பிறகு யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னு கேட்டால், தேவனை முகமுகமாக பார்க்கிற அனுபவம். நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் யாரை பார்த்தோமோ பிசாசுடைய கிரியைகளை கூட நம்ம பார்த்துருக்கலாம். இனி ஆண்டவர் நமக்கு யாரை பார்க்க போகிறோம்? விசுவாசிக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். யாக்கோபும் ஜெபம் பண்ணார், தேவனை முகமுகமாய் கண்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரெலாம் வச்சுட்டாரு. மறுநாள் வந்துச்சு, அண்ணன் வந்தார். அண்ணனும் தம்பி என்ன செய்கிறாங்க, இருவரும் அழுதார்கள். அப்பா மரண நாள் கொஞ்ச நாளைக்கு பின்னால் வந்து ஈசாக்குடைய மரண நாள் 2 பேரும் சேர்ந்து நல்லடக்கம் செய்தாங்க. அல்லேலூயா. நல்லடக்கம் செய்யனாலும் ஜெபம் பண்ண வேண்டியதாண்டு, இல்லைனா பொல்லாத அடக்கம் ஆகிக்கிற கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது பிறகு நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கணும். நடக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், தேவனை முகமுகமாக பார்த்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து முகமுகமாக பார்க்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தருவார். கடைசியாக ஜெபத்துக்கு கிடைச்ச பதில், ஜெபம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அன்னாளுக்கு ஒரே அழுகை. அன்னாள் வீட்டில் சாப்பாடு இருந்துச்சா இல்லையா? சரியான சாப்பாடு இருந்துச்சு. கவனிப்பு இருந்துச்சா இல்லையா? வீட்டுக்காரர் நல்லா கவனிக்கார். ஆனால் அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. ஒரே அழுகை. கடைசியில் ஒரு நாள் யோசித்தாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடுவோம், பாரத்தை இறக்கி வச்சு ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க எப்படி வந்தாங்களா,